விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த பள்ளி மாணவனின் உடல் உறுப்பு தானத்தால் 6 பேர் தங்கள் வாழ்க்கையை மீண்டும் பெறுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்தவர் தங்கவேல். இவரது 17 வயது மகன் நாகேந்திரன் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு ஏற்பட்டது. இனி உயிர் பிழைக்க வாய்ப்பில்லை என்று டாக்டர்கள் கைவிரித்ததை அடுத்து நாகேந்திரனின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவனது பெற்றோர்கள் முடிவு செய்தனர். திருநெல்வேலியில் உள்ள கிட்னி கேர் சென்டரில் நாகேந்திரனின் உடல் ஆபரேஷன் செய்யப்பட்டது. இந்த ஆபரேஷன் நடக்கும்போது நாகேந்திரனின் பெற்றோர்கள் அங்கேயே கண்ணீர் மல்க காத்திருந்தனர். பையன் மட்டும் இல்ல, நானும் செத்த பிறகு என் உடம்ப எல்லா ஏழைகளுக்கும் விடுங்க. அதுக்காக எனக்கு 10 பைசோட ஆண்டா என் உடம்ப நான் தானே பண்ண முடிவு பண்ணிட்டேன். இது இப்போ முடிவு பண்ண இல்லை, ரொம்ப வருஷமாட்டே நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் செத்த பிறகு என் உடம்பு எல்லாரும் என் பாட்டில் என்னென்ன உடம்பு பிரயோஜனப்படும் அவ்வளோ எடுத்து விடுங்க. சின்ன விபத்து ஏற்பட்டுட்டு விபத்தில் தலையில் அடிபட்டனால மூளைக்கு போகிற நரம்பு கட்டாயிட்டு, அதனால் மூளை செத்து இதானனால அவனோட உடல் உறுப்புகள் எல்லாமே மட்டும்தான் செயலில் இருந்தே தவிர கழுத்துக்கு மேலே உயிரே இல்லாமல் இதாகிடுச்சு. டாக்டரும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ சரி, நம்ம பிள்ளை தான் நமக்கு இது இல்லைனாலும் நம்ம பிள்ளையோட உறுப்பாது பல பேருக்கு பயன்படணுங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவங்களும் சரின்னு சொன்னாப்புல சொல்லி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உறுப்புகள் எல்லாத்தையும் தானம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். நாகேந்திரனின் ஒரு சிறுநீரகம் நெல்லை கிட்னி கேர் மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள கல்லிடைக்குறிச்சியைச் சேர்ந்த மாடசாமி என்பவருக்கு பொருத்தப்பட்டது. இன்னொரு சிறுநீரகம் மதுரை கிட்னி கேர் பவுண்டேஷனில் சிகிச்சை பெறும் நோயாளிக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோருக்கு பொருத்துவதற்காக கல்லீரல், இதயவால்வு ஆகியன பாதுகாப்பாக தூத்துக்குடியிலிருந்து விமானம் மூலம் சென்னை கொண்டு செல்லப்பட்டது. கண்கள் இரண்டும் நெல்லை அரவிந்த் கண் மருத்துவமனையில் உள்ள இருவருக்கு பொருத்தப்பட்டது. இது பல பேருக்கு இது ஒரு பாடமாக இருக்கும், பல பேருக்கு இதை என்கரேஜ் பண்ற ஒரு சூழ்நிலையா இருக்கும். இந்த வாட்டி நாகர்கோயிலிருந்து ஒரு அன்பார்ச்சுனேட் நோயாளி ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல பிரெயின் செயலிழந்து போயிருந்தது. ஸோ அங்கே உள்ள ஆஸ்பத்திரியில் அவங்க இதை கவனித்த உடனே அவங்களே உறவினர்களே முன் வந்து எங்கள் பையன்தான் இல்லாட்டியும் அவனுடைய உறுப்புகளாவது யாரிடமாவது வேலை செய்யட்டும்னு சொல்லி ஆர்வம் காமிச்சதுனால அது திருநெல்வேலிக்கு கொண்டு வரப்பட்டது. நாகேந்திரனின் உடலில் முக்கியமான உறுப்புகள் அனைத்தும் 6 பேருக்கு மறு உயிர் கொடுத்துள்ளது. இந்த உறுப்புகள் அனைத்தும் தானமாகவே வழங்கப்பட்டுள்ளது.